நானும் மதுரை மாப்பிள்ளைதான் என்று இட்லி கடை படத்தின் அறிமுக விழாவில் பேசிய நடிகர் அருண் விஜய், இட்லி கடை படத்தில் தான் வில்லனாக நடித்திருப்பதாகவும், தனுஷ் ஒரு சிறந்த இயக்குனராக அனைத்து நடிகர்களையும் சிறப்பாக பயன்படுத்தி இருப்பதாகவும், நம்பியவர்களுக்கு தாமாக முன்வந்து உதவி செய்திடும் தனுஷின் உயரிய குணம் வியப்பை தருவதாக கூறியிருக்கிறார். வணக்கம் மதுரை, எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் இங்க வந்தது. ஏன்னா போன ஈவெண்ட் கோயம்புத்தூர்ல நடந்தப்போ என்னால பல தவிர்க்க முடியாத காரணத்தினால என்னால போக முடியல. சோ இங்க நான் மிஸ் பண்ண கூடாதுன்னு உங்களுக்காக டிராவல் பண்ணி நீ காலையில தான் லேண்ட் ஆனேன். ஏன்னா மதுரைனாவே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், இங்க இருக்கிற மக்கள் ரொம்ப யதார்த்தமானவங்க, அன்பை காட்டுறதுல உங்களை மிஞ்ச ஆளே கிடையாது. இன்னொரு க்ளோஸ் பிணைப்பு இருக்கு மதுரையோட எனக்கு. உங்க ஊர் பொண்ணதான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். சோ மதுரை மாப்பிள்ளைன்றது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு எனக்கு. சோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் இங்க பார்த்ததுல. அதுவும் சுட சுட இட்லி 24 hours இங்க கிடைக்கும் மதுரை மண்ணுல. சோ இங்க வந்து உங்க எல்லாரையும் சந்திக்கிறது, ப்ரமோஷனுக்காக சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்கோர்ஸ் பார்த்திபன் அண்ணா சொன்னாரு, ஒரு ஹீரோவா இருந்துட்டு நீங்க திருப்பி இப்படி ஒண்ணு பண்றது ரொம்ப தைரியம் வேணும்ட்டு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஏன்னா என்ன இருந்தால் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வில்லத்தனமான ஒரு கேரக்டர் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சது உண்டு. பட் அதுக்கான சரியான கதை அமையல. பட் திடீர்னு தனுஷ் பிரதர் கூப்பிட்டாரு, அஸ்வின் என்ற கதாபாத்திரம் சொன்னாரு. பட் எனக்கு வந்து என்னன்னா, கூப்பிட்டாருன்னா கண்டிப்பா ஏதாவது முக்கியமா இருக்கும், இல்லைன்னா கூப்பிட மாட்டாருன்னு எனக்கு தெரியும். ஒரு இயக்குனரா அவர் மேல வச்சிருந்த நம்பிக்கை. ஐ திங்க் நீங்க படம் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் இந்த கதாபாத்திரத்தை கையாண்ட விதம், இது வந்து கதையில டிராவல் ஆகிற விதம், இதுக்கான ஒரு பினிஷிங், எந்த இடத்துலயுமே அதை வந்து ஸ்ட்ராங்கா வச்சிட்டு இருந்தாரு. ஸோ தேங்க்யூ தனுஷ் சார். நிறைய அனுபவங்கள், ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஆக்டரா தனுஷ் பிரதர் நம்ம எல்லாரும் பார்த்திருக்கோம். அதாவது ஸ்கிரீன்ல ஒரு அசுரத்தனமான நடிப்பு. ஆனா ஒரு இயக்குனரா அவர் கூட ஒர்க் பண்ணும் போது தான் நிறைய விஷயங்கள் நான் பார்த்தேன். ரொம்ப ஒரு தெளிவான ஒரு இயக்குனர். அதான் நாம் ஆல்ரெடி நாங்க ஆடியோ லான்ச்ல நிறைய பேசியிருக்கோம். ஐ திங்க் அது திருப்பி ரிப்பீட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். பட் எல்லாத்துக்கும் மேல ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு ஹியூமன் பீயிங். அவ்வளோ அவங்க கூட சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் அவ்வளோ சந்தோஷமா அழகா அவங்கள வச்சிருப்பாரு. அதே மாதிரிதான் எங்க ஆர்டிஸ்ட் எல்லாரையும் சரி, எங்க யூனிட் எல்லாரையும் அவ்வளோ கம்ஃபர்டபுளா வச்சிருந்தாரு. அண்ட் நிறைய விஷயங்கள் அவரை பார்த்து நான் வியந்திருக்கேன். என்னன்னா திடீர்னு ஷூட்டிங் முடிச்சுட்டு பேக்கப் ஆயிட்டு போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஏதாவது ரோட்டு கடையில நின்று எங்க சாப்பிடுவோமா பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரோட்டு கடையில உட்காந்து சாப்பிடுவோம். அப்புறம் திடீர்னு காலையில கிளம்பும் போது பாத்தீங்கன்னா பைக் 2 வச்சுட்டு நாங்க பைக்ல போய் ஷூட்டிங் போனது உண்டு. சோ அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. அவ்வளவு ஒரு யதார்த்தமான ஒரு மனிதர். ஏன்னா நம்ம வந்து நிறைய பேர் வந்து அவ்வளவு யதார்த்தமா இருக்கிறது இல்ல. பட் ஹி இஸ் வெரி வெரி ட்ரூ டு ஹிம்செல்ஃப். சோ அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு லாயல் ஃபேன்ஸ் பிரதர். சோ இட்லி கடை எனக்கு வந்து ஒரு முக்கியமான படமா இருக்கும். எனக்கு வந்து துளி அளவு கூட எனக்கு வந்து இது வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கதை அந்த மாதிரியான ஒரு கதை, இப்படி ஒரு கதையில பண்ணணும் அப்படின்றது என்னோட ஆசை. சோ இது வந்து நிச்சயமா நம்மளோட மண் சார்ந்த ஒரு கதையாகவும், ஐ திங்க் பார்த்திபன் அண்ணா சொன்ன மாதிரியும் அண்ட் இளவரசர் சொன்ன மாதிரியும் நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒரு கதையா இருந்துச்சு. ஒரு யதார்த்தமா எடுத்திருக்காரு. அண்ட் அதுல எல்லா நடிகர்களையும் வச்சு அவ்வளோ அழகா அவர் வேலை வாங்கின விதம் வாஸ் அமேசிங். நிச்சயமா உங்களுக்கு October 1 உங்க எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு படமா இருக்கும். குடும்பமா நீங்க வந்து படத்தை பார்க்கலாம். அண்ட் நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு படத்துல. அப்கோர்ஸ் நான் இருக்கிறதுனால ஆக்ஷனும் இருக்கு. சோ அது சிறப்பாவே இருக்கும். இன்னும் எப்படி தனுஷ் பிரதர் ஒரு நல்ல ஒரு ட்ரூவான பர்சன் அப்படின்னு நான் சொல்லணும்னா, ஒருத்தர் அவருக்கு பிடிச்சிருச்சுன்னா அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு எனக்கு அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. எந்த லெவலுக்கு வேணா போய் அதை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனிதர். ஏன்னா பிகாஸ் நான் பழகுனப்போ திடீர்னு என்னோட ரெட்டத்தலை, அடுத்த படம் ரெட்டத்தலையில தனுஷ் பிரதர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, கண்ணம்மா கண்ணம்மா. அது வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, அவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு.
அது வந்து எப்படின்னா படம் முடிஞ்சிருச்சு, அந்த ஒரு பாட்டு மட்டும் இருந்துச்சு. அதை நான் வந்து டீம் ஃபுல்லாவே வந்து தனுஷ் பிரதர் பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு கேட்கறதுக்கு. பிகாஸ் ஆல்வேஸ் நான் ஆப்ளிகேஷனா யார்ட்டையும் எதுவும் கேட்க மாட்டேன். பட் எல்லாரும் சொன்னாங்க, இல்ல சார் நீங்க போய் கேளுங்க, தனுஷ் பிரதர் உங்களை ரொம்ப பிடிக்கும், அவரை வந்து நீங்க போய் கேளுங்க அப்படின்னாரு. ஸோ போய் டியூனை போட்டு காமிச்சிட்டு அவர்கிட்ட அவர் ரசிச்சுட்டே இருந்தாரு. அப்புறம் டியூனை போட்டு, இல்ல பிரதர் நீங்க பாடினா நல்லா இருக்கும், பண்றேன் பிரதர் அப்படின்னாரு. உடனே இப்ப எப்படி நான் அவருக்கு பண்றேன்னு சொன்னனோ, ஸோ அதுக்கு அவர் பதில் சொன்ன விஷயம் பாருங்க, நீங்க எனக்கு பண்ணிருக்கீங்க, நான் உங்களுக்கு பண்ண மாட்டேனா அப்படின்னாரு. ஸோ தட் வாஸ் அ வண்டர்ஃபுல் ஜெஸ்டர் பிரதர், தேங்க்யூ சோ மச். அண்ட் நிறைய பெரிய ஸ்டாக்கா, சத்யராஜ் அண்ணன், பார்த்திபன் சார், நித்யா மேனன், அப்புறம் ஷாலினி பாண்டே, அப்புறம் இளவரசன், ராஜ்கிரண் சார். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் கூட புதுசா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு தனுஷ் சார் மூலியமா எனக்கு இந்த படத்துல கிடைச்சது. அண்ட் ரொம்ப நல்ல அனுபவம், நிறைய விஷயங்கள். ஐ திங்க் ஒரு ஆக்டரா, நான் ஒரு டைரக்டர்ஸ் ஆக்டர், என்ன டைரக்டர் என்ன கேட்கிறாங்களோ அதை கொடுக்க வேண்டியதான் நம்மளோட பொறுப்பு. ஸோ அந்த விதத்துல ஐ திங்க் இந்த படத்துல பண்ணிருக்கிறது எல்லாமே வந்து ஐ திங்க் தனுஷ் பிரதரோட அவரோட விஷன் தான். ஸோ ஐ திங்க் நிச்சயமா நீங்க 1ஆம் தேதி பார்க்கும் போது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஐ எம் ரியலி ஹாப்பி. அண்ட் சாங்ஸ் எல்லாமே ஜிவி பிரகாஷ் பிரமாதமா போட்டிருக்காரு. நான் வெயிட் பண்றது RRரோட படத்தை பார்க்கணுன்றதுக்காக தான். ஸோ ஐ திங்க் உங்க கூட 1ஆம் தேதி நானும் சேர்ந்து பார்ப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வரைக்கும் தனுஷ் பிரதர் காட்டுறாரா என்னன்னு தெரியல, பாத்துடலாமா, பட் அவங்க கூட பாக்குறதுல ஒரு கிக்கு தான். ஸோ உங்க கூட சேர்ந்து பாத்துறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். என்னமா, கண்டிப்பா வரேன், கண்டிப்பா வரோம்.